الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்திலே முக்கியமான ஒரு தலைப்பை எனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்லாம் ஒரு முஃமினது அடிப்படை பண்புகளில் ஒன்றாக சொல்லக்கூடிய ஒரு அம்சம்தான் பாவ மன்னிப்பு தேடல் என்கின்ற தலைப்பு. இந்த பாவ மன்னிப்பு என்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான அடிப்படை தகுதிகளில் ஒன்றாக இந்த பாவ மன்னிப்பு தேடல் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி தொழ வேண்டுமோ, எப்படி நோன்பு பிடிக்க வேண்டுமோ, எப்படி ஜக்காத்து ஹஜ்ஜு போன்றவைகள் செய்ய வேண்டுமோ, குர்ஆன் ஓத வேண்டுமோ, அதே போன்று ஒரு முஃமினது வாழ்வில் அன்றாடம் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து அடிப்படையாக எதிர்பார்க்கக்கூடிய அம்சம். இதை நாம் உணர்ந்தும் இருக்கிறோம். ஏனென்றால் மனிதன் என்பவன் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சில பல பாவங்களை அடிக்கடி செய்து கொண்டே இருப்பான். பெரும் பாவங்கள் இல்லாது விட்டாலும் அன்றாடம் சின்ன சின்ன பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அவன் விரும்பி நடக்கக்கூடிய விஷயங்கள், விரும்பாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் என பாவங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதனால் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதை இஸ்லாம் அன்றாடம் கடமையாக்கி இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒருவர் என்ன செய்திருக்க வேண்டும்? பாவ மன்னிப்பு தேடுதலில் ஈடுபட்டே இருக்க வேண்டும். தௌபா, இஸ்திக்ஃபார் என்றெல்லாம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். தௌபா என்பது ஒரு விரிந்த ஒரு இடம், இஸ்திக்ஃபார் என்பது ஒரு சுருக்கமான ஒரு அம்சம், பொதுவான ஒரு அம்சம். அதில் தௌபா என்பது ஒரு பகுதி. பாவ மன்னிப்பு தேடுதலில் தௌபா என்பது ஒரு பகுதி. பெரும் பெரும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுதலை தௌபா என்ற சொல்லில் என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். பொதுவாகவே பாவ மன்னிப்பு தேடுதலை இஸ்திக்ஃபார் என்று சொல்வார்கள். எப்படியோ பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். பாவ மன்னிப்பு தேடுதல் நாம் இறைவனுக்கு அடிமை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அம்சம். நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கிறதே, நாம் இறைவனது அடிமை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அம்சம். அதனால தான் இறைவன் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது சந்தோஷம் அடைகிறான். பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது சந்தோஷம் அடைகிறான், மகிழ்வடைகிறான், பாராட்டுகிறான், எந்த பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். எதற்காக வேண்டி? அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தம்பஹு, அவனது பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொண்டானே, அதற்காக வேண்டி இறைவன் பாவங்களை மன்னிக்கிறான். அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்வான், கஃபர்து லக ஃபலா உபாலி மா லம் துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு இணை வைக்காத வரைக்கும் நான் உனது எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன். அப்படி சொல்வதற்கான காரணம், நீ என்னோடு இன்னொருத்தனை கூட்டு சேர்க்கவில்லை, என்னை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டதுதான். இப்போ பாவ மன்னிப்பு தேடுதல் எங்களை நாம் இறைவனிடத்தில் உண்மையான அடிமை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள ஏனைய எல்லா மதங்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னால், இந்த பாவ மன்னிப்பு வழங்குதலை கடவுளை விட பலர் பொறுப்படுத்திக்கிறாங்க. மத குருமார்கள், மத தலைவர்கள், அவர்களாம் என்ன செய்யறாங்க? பாவத்தை மன்னிக்கிற ஒரு பகுதி என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்திருக்கிறார். பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள். அந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்வார்? இந்த ஃபாதர் எல்லாருக்கும் பாவத்தை மன்னிப்பார், எல்லோருடைய பாவத்தையும் மன்னிப்பார். நான் கேட்கிறேன், இது அடிப்படையிலே அவர்களுக்கு தெரியும், என்னால் இவரது பாவத்தை மன்னிக்க முடியாது என்ற விஷயம் தெரியும். தெரியாம இருக்குமா? ஒருவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு அடிக்கிறாரு. நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு சொல்றேன், உங்களது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அடிபட்டவனை பார்த்து நான் சொன்னேன், அடிச்சவனை பார்த்து சொன்னேன்டா, எப்படி இருக்கும் அது? அடிபட்டவனை கோபம் வருமா? இல்லை, இவன் யாரா ரோட்ல போறவன் நம்மளே பார்த்து என்னது பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்றான்றது இயற்கையிலேயே பிழை என்றது விளங்கக்கூடிய ஒரு அம்சம். ஆனா இவர் என்ன செய்யறார்? உலகத்தில் நடந்த மகா பாதகங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்த ஒரு 100 பேரை உங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு செய்யறாரு, சொல்றார். நிச்சயமாக அவருக்கு தெரியும், என்னால இவர்களை மன்னிக்க முடியாது என்கின்ற விஷயம். அது நம்ம வாதிச்சோ, பெரிய பெரிய பயான் பண்ணியோ, பெரிய ஆர்கியூமெண்ட் நடத்தியோ அவர்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் அல்லது. இயற்கையிலே அவருக்கு தெரியும், எனக்கு இதை என்ன செய்யலாது, மன்னிக்க. பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய குற்றத்தை இவரால் மன்னிக்க முடியாது என்று சொன்னால், உலகத்தில் எல்லா பாவங்களையும் செய்து வந்தவர்களை முன்னிறுத்தி நான் உங்களது பாவத்தை மன்னிக்கிறேன் என்ற விஷயம் அவர்களால் என்னது
சாத்தியப்படாத, சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் என்பது அவர்களுக்கு தெரியும். இவருக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இதை ஏன் விளங்கப்படுத்துறேன் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எங்களை இறைவனுக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனாலதான் இறைவன் பாவ மன்னிப்பு தேடுதலை விரும்புகிறான். ஏனைய மதங்கள் போன்று மன்னிக்கிறதுக்கென்று மத குருமார்கள் இஸ்லாத்துல இல்லை. மன்னிப்பதெல்லாம் இறைவன் மாத்திரம்தான். அதை அவங்களும் விளங்கி வச்சுக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வெளி உள்ளவர்களும் மன்னிப்பது என்பது எங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் மன்னிக்கலாம், எங்களோடு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நாங்கள் மன்னிக்க முடியாது. ஒரு மதகுரு, ஒரு ஃபாதர், அதாவது கிறிஸ்தவ மதகுரு, ஒரு ட்ரெயினில் வந்து கண்டிக்க, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், யூகேல ட்ரெயினில் வந்து கண்டிக்கிறாரு. அப்போ ஒரு சிறுவன் என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பில் இஷ்யூ பண்ணி கண்டிக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான ஒரு ஹேண்ட்பில்லை இஷ்யூ பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் எப்பயும் பொதுவாக மத குருமாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பேரமா நினைச்சிருவாரு, தப்பா நினைச்சிருவாருன்னு சொல்லி மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த மத குருக்கு ஒரு ஆசை மனதில், இது இந்த இஸ்லாம் சம்பந்தமான இந்த ஹேண்ட்பில்லை கொஞ்சம் வாசிக்கணும், என்னன்னு கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு ஆசை. ஆனால் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அவர் மத குருவை கொடுக்கா மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறார். இவருக்கு கேட்கவும் கொஞ்சம் மனசுல ஒரு அதைரியம். என்ன காரணம்? சூழ உள்ளவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. என்னடா மத குரு ஒருவர் இஸ்லாமிய நோட்ஸ் எடுத்து வாங்கி வாசிக்கிறாரே என்று சொல்லி ஒரு விமர்சனம் வரும் என்று அமைதியா நிற்கிறார். எப்படியோ கொஞ்சம் கஷ்டத்துக்கு மத்தியில அந்த ஹேண்ட்பில் ஒன்றை ஒரு கையில் எடுத்துடுறார். ஏதோ ஒரு வழியில ஒரு மாதிரியா அந்த கையில எடுத்துடுறார். சின்ன ஒரு ஹேண்ட்பில். இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதான் அந்த ஹேண்ட்பில். இப்ப இவர் போறாரு, அதான் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு தான் போய் கண்டிக்கிறார். எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவதற்கான அந்த தினத்துக்காக போய் கொண்டிருக்கிறார். இந்த ஹேண்ட்பில் என்ன செய்யறார், இவர் கையில எடுக்கிறார். எடுத்துட்டு மன்னிப்பவன் இறைவன் தான் அந்த ஹேண்ட்பில் என்ன செய்து தெளிவாக எழுதப்படுகிறது. அப்ப அது உண்மை அவருடைய உள்ளத்தோட டச் ஆகுமா இல்லையா? மன்னிப்பவன் இறைவன் தான். அதுக்கு என்ன வசனம் அதில் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை கூறுவீராக அவன் ஒருவன் தான், அல்லாஹு சமத், தேவைகள் அற்றவன், லம் யலித், பெறவில்லை, வலம் யூலத், பெறப்படவும் இல்லை. அதாவது அவன் வந்து என்னது, எந்த பெற்றோர்களால் இந்த உலகத்தில் உருவாகவும் இல்லை, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சமனாக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்ற வசனத்தை இவன்கிட்ட தான் நம்ம மன்னிப்பு தேடணும், இப்படிப்பட்டவன் தான் மன்னிக்க தகுதி என்கின்ற மாதிரி அந்த ஹேண்ட்பில் அமைஞ்சிருக்கு. இவருடைய உள்ளத்துல ஒரு சரியான ஒரு மாற்றம். நிச்சயமா அவருக்கும் தெரியும், என்னால் இந்த மக்களை மன்னிக்க முடியாத என்ற செய்தி அவருக்கு தெரியும். ஆனா உள்ளத்துல சரியா ஒரு அசைவு, பேசாம போறார். போய் அந்த நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சியில், அதாவது மக்களுக்கு மன்னிப்பு வழங்குற நிகழ்ச்சி, அதுல என்ன செய்யறாரு, அந்த குரோஸை என்ன செய்யறாரு, எடுக்கிறார். எடுத்து மக்களுக்கு மன்னிப்பு வழங்குற டைம்ல இதை காட்டி தான் என்ன செய்வாங்க, அப்படி மன்னிப்பு வழங்குவார்கள். அதை அவர் சுமந்து நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்று சொல்ற கட்டம் இருக்குது, அவரால் சொல்ல முடியாம போயிட்டு அது அப்படி தூக்குறாரு. அவருடைய உள்ளம் என்ன செய்யுது, தடுமாறு, முடியல அவரால். அந்த அப்படி தூக்கியவர் பல பலண்டு கண்ணால கண்ணீர் ஓட ஆரம்பிக்குது. நான் எப்படி இந்த மக்களை மன்னிப்பேன் என்று அந்த கண்ணால கண்ணீர், அந்த குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித், அந்த வசனங்கள்லாம் அவருடைய உள்ளங்கள்ல ஓடிக்கின்றிருக்கு. உடனே என்ன செய்யறாருன்னா அந்த குரோஸ் அப்படியே வச்சுட்டு ஓடிட்டார். அதுல இருந்து வீட்டுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள போயிட்டார். போனவர் ஒரு சில நாட்களில் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு நுழைந்தார். ஒரு சில நாட்களிலேயே கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு. இவருக்கு என்ன பெரிய மார்க்க பிரச்சாரம் என்ன பெருசா நடந்துச்சு? எதுவுமே நடக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்தை என்ன செய்தது, தொட்டது. என்னால் பாவம் மன்னிக்க முடியாது என்கின்ற அடிப்படை விஷயம் அவருக்கு தெரியும். அதனால இஸ்லாமிய மார்க்கம் வந்து இந்த பாவ மன்னிப்பு என்பதை கூடுதலாக வரவேற்பதும் இறைவனிடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம், உண்மையான அடிமைத்துவத்தை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் பாவ மன்னிப்பு தேடுது. இதை நல்லா நீங்க விளங்குங்க. அதனால முதலாவது உங்களோட மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுவதனால் நான் உண்மையான அடிமை என்பதை இறைவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இறைவன் என் மூலம் என்ன செய்கிறான், சந்தோஷப்படுகிறான். இந்த விஷயத்தில் நான், அதாவது பாவ மன்னிப்பு தேடுவதால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெரும் பாலைவனத்தில் உங்கள் ஒட்டகம் உணவுகளோடு காணாமல் போகின்ற நேரத்தில் யாரும் அங்கே இல்லை என்றால், நீங்கள் சோர்ந்திருக்கிறீங்களே, இந்த ஒட்டகம் திருப்பி கிடைக்குமான்னு கவலையில சோர்ந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஒட்டகம் தன் கட்டுச்சாதங்களோடு திருப்பி கிடைத்தால் எப்படி ஒருவன் சந்தோஷப்படுவானோ அதை விட இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் பாவ மன்னிப்பு தேடுவதில். அதை விட
இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த அடிப்படையோடு இரண்டாவது விஷயம், பாவம் என்பது மனிதர்களுடைய இயல்புல உள்ள விஷயம். மனிதர்களுடைய மலக்குமார்களுக்கு மாத்திரம்தான் அந்த இயல்பு இல்லை. மனித ஜின்களுடைய இயல்புல உள்ள விஷயம் பாவங்கள் செய்கின்ற அந்த முறை. இஸ்லாம் பாவம் என்று காட்டி தந்ததுகள் ஒரு பகுதி இருக்குது. மனித இயல்பிலே பாவம் என்று தெரிந்த விஷயங்கள் ஒரு பகுதி இருக்குது. அப்படியா இல்லையா? விபச்சாரம் பாவம் என்பது இஸ்லாம் காட்டி தராது விட்டாலும் இயற்கையிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம். அதே போல இயற்கையிலேயே மனிதர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் உள்ள பாவங்களும் இஸ்லாமாக சொல்லி தந்த பாவங்கள், அதாவது இதெல்லாம் பாவம் என்று காட்டி தந்த பாவங்களும் என்று இருக்குது. எந்த பாவங்களாக இருந்தாலும் மனிதன் இயல்பிலேயே அந்த பாவத்தின் பால் தூண்டப்படக்கூடியவன், பாவம் செய்வதற்கு தூண்டப்படக்கூடிய ஒரு இயல்பிலே மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்லம் துஸ்னிபு, நீங்கள் பாவம் செய்யாது விட்டால் லா தஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு பாவம் செய்கின்ற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவமும் செய்வார்கள், பாவ மன்னிப்பும் தேடுவார்கள். இப்ப இதுல அர்த்தம் என்ன? நம்ம பாவம் செய்வதை இறைவன் விரும்புகிறான் அர்த்தம் அல்ல, அல்லது ஒரு ரெண்டு பாவமா நம்ம செஞ்சுக்கணும் என்ற அர்த்தமும் அல்ல. அந்த ஹதீஸ் இல்லாமலே பாவம் எல்லாரும் செய்யத்தான் செய்யறோம். அந்த ஹதீஸ் இல்லாமலேயே எல்லாரும் பாவம் செய்யத்தான் செய்யறோம். பாவம் செய்யாமல் மனிதனால் இருக்க முடியாதுன்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. அவ்வளவுதான். ஒரு சின்ன பாவமாவது மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உச்சகட்ட பேணுதலாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவம் உண்டாவது என்ன செய்யும்? நடக்கும். எனவே அல்லாஹ் தஆலா நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுதலை விரும்புகிறான் என்பதுதான் அந்த செய்தி சொல்லு. நான் இன்றைக்கு எந்த பாவமே செய்யலை என்ற உணர்வுல யாரும் இருக்கக்கூடாது. கவலைக்கிடமான விஷயம். எங்கள கேட்டு பாருங்க பாப்போம், கூப்பிட்டு நீங்க வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சுக்கிறீங்கன்னு சும்மா கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தொழாம இருந்ததில்லை. என்ன பாவத்தை அவர் நினைச்சு பார்த்து எப்படி தெரியுமா சொல்லுவாரு? மிஞ்சி மிஞ்சி போனா 2 சினிமா பார்த்திருப்பேன், அடுத்தது வேற நான் பாவம் செஞ்சதா யாருக்கும் துரோகம் செஞ்சதாவே எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது அவருடைய பதில பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே பாவம் எதுவுமே செய்யாத மாதிரி தான் என்ன செய்வாங்க. நிறைய பேருடைய பேச்சு இருக்கும், நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க, ஆனா அது ஞாபகத்திலேயே இருக்காது. நான் என்ன பெருசா பாவம் செய்யறேன்னு நினைப்புல தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கொஞ்சமாக பருவ வயதடைய காலத்துல இருந்து நம்ம இந்த வயது காலம் வரைக்கும் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் ஒரு கணக்கு போட்டோம் என்று சொன்னால் இருட்டி போகின்ற அளவுக்கு பாவங்கள் உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனா என்ன செய்யறாங்க இல்ல, அது ஒரு பெருசா கணக்கெடுக்கிறாங்க இல்ல. பாவம் செய்து 5 வருஷம் தொழாம இருப்பாங்க, 5 வருஷம் பாவமே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் முழுமையா 5 நேரம் தொழுதுருவாங்க, இந்த 5 வருஷம் செஞ்சதே மறந்துடுவாங்க. ஒரே ஒரு நாள் பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க, அதை டோட்டலா அழிஞ்ச மாதிரி நினைச்சிருவாங்க. நினைச்சு என்னப்பா எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மனிதர்களே வேலையே இல்லை, இப்படியா நடக்கிறது. அந்த ஒரு நாள் மாற்றம் உலகத்துல உள்ள எல்லாரையும் குறைபிடிக்க தூண்டுற அளவுக்கு என்ன செஞ்சிருது, மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது இரண்டாவது மிக முக்கியம். எப்பொழுதும் எங்களது பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எங்களோட உள்ளத்துல இருக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் ஏற்றுக்கொண்டோமோ இல்லையோ, இறைவனுக்கு முன்னால பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், எந்த நிமிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யாரெல்லாம் நான் நிறைய பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு இடத்துல என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்பதான் பாவ மன்னிப்பு தேடுவோம். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, பாவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் பாவத்திலே ஈடுபட்டு விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலே சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை நான் உங்களிடத்தில் சொல்றேன். பாவங்கள் என்று மனிதனுக்கு நடந்து விட்டால் எப்படி எப்படியெல்லாம் ஒரு அடியான் நடந்து கொள்வான், இது மிக முக்கியமான ஒரு இடம். ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், முஃமின்களுடைய பண்புகளில் உள்ள ஒரு அம்சம் தான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அதாவது முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு பாவம் செய்து விட்டால், ஒரு தவறில் ஈடுபட்டு விட்டால் உடனே என்ன செய்வார்கள் தெரியும், ஒரு மனக்கேடான விஷயத்தை செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டால் உடனே அவர்கள் இறைவனை ஞாபகப்படுத்துவார்கள். பாவத்தில் விழுந்து விட்டால் உடனே அவர்கள் இறைவனை ஞாபகப்படுத்துவார்கள். ذكرullah ஞாபகப்படுத்தி உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். பாவ மன்னிப்பு தேடுவார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். யார் அல்லாஹ்வை தவிர உங்களது பாவங்களை மன்னிப்பான், உங்களது பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யார் மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவர்கள் பாவம் செய்து பாவ மன்னிப்பு தேடிவிட்டால்
அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி விட்டால் அடுத்த என்ன செய்வாங்க தெரியுமா? வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன். தெரிந்து கொண்டே தாங்கள் செய்த பாவத்தில் தொடரேச்சியாக இருந்து கொண்டிருக்க மாட்டார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள். பாவ மன்னிப்பு தேடுவார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள். நம்ம ஒரு பாவம் செய்த உடனேயே எங்கட மென்டாலிட்டி எப்படி தெரியுமா? அல்லாஹ் ஞாபகம் வந்துருது, இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும். ஒரு 4 நாள் ஒதுக்கிட்டாச்சு, அதுக்கு விளங்கிட்டா 4 நாளைக்கு பின்னால பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும், அல்லது இந்த ரமலானில் பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும், இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்து விட வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட நிலைமை. நாங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திடுறோம், ஆனால் உடனடியா பாவ மன்னிப்பு தேடுகிறோமா? உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவதில்லை. இந்த வேலையை முடித்த பின்னால இன்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடி விடுவோம். இப்படி ஒரு நிலைமை எங்களிடத்துல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் பாவம் செய்து விட்டால், மானக்கேடான அம்சங்களில் ஈடுபட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் என்ன செய்வார்கள்? இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட. பாவத்தில் ஈடுபட்டோமா, உடனடியாக அந்த இடத்திலேயே என்ன செஞ்சிடணும்? பாவ மன்னிப்பு தேடிவிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது கெஞ்சி விட வேண்டும், யா அல்லாஹ் எப்படியோ நடந்துட்டேன்னு முறையிட வேண்டும். இது ஒரு முஃமினுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். பாவ மன்னிப்பு தேடியாக உடனடியாக. இது ஒரு முக்கியமான ஒரு சிபத், நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சிபத்து. பாவம் என்று நடந்து விட்டால் உடனடியாக இறைவனை ஞாபகப்படுத்தி உடனடியாக பாவ மன்னிப்பு தேடி உடனடியாக அந்த செய்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏண்டால் இறைவன் நிலைத்திருக்கக்கூடிய பாவத்தில் நீங்கள் என்ன தௌபா செய்தாலும் மன்னிப்பது கிடையாது. அல்லது மன்னிப்பு கேட்டு என்ன நடந்தா நீங்க நினைச்சுக்கிறீங்க, உங்களோட உள்ளத்துல ஐடியா இருக்குது, தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து வட்டி எடுக்க வேண்டும், தொடர்ந்து களவாட வேண்டும் என்ற எண்ணத்தோடையே தௌபா செஞ்சீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாவத்தை எப்ப மன்னிப்பான்னா, வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அறிந்து கொண்டே பாவத்தை நிலைக்காமல் இருந்தால்தான் பாவத்தை என்ன செய்வான்? மன்னிப்பான். இது ஒரு மூமினுடைய பண்புல உண்டு. 4வது, அதே போன்று பாவம் இன்றைக்கு நீங்க எதுவுமே செய்யலைன்னு உங்களோட மனசு சொல்லுதுன்னு வைங்களே, அப்படி இருந்தாலும் தினந்தோறும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னஹு ல யுகானு அலா கல்பி வ இன்னஹு ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்ப அட்லீஸ்ட் நம்ம ஆக குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தைகள் மூலம் ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்னாலும் கூட மக்கள் பாவ மன்னிப்பு தேட மாட்டாங்கன்றதுனால தான் குர்ஆன் என்ன, இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுது என்று சொன்னால், எல்லா வணக்க வழிபாட்டிலையும் பாவ மன்னிப்பு வச்சிருக்குது. நீங்க தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறீங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்ற ஒரு துஆ இருக்கு. அதை ஓதுறோம். அது என்ன துஆ? பாவங்களை விட்டு என்னை தூரப்படுத்துவாயாக, என் பாவங்களை ஆடையை கழுவி வெண்மையாக்குவதை போல் என் பாவங்களை என்ன செய்வாயாக? என்னை விட்டு கழுவி விடுவாயாக துஆ கேட்கிறோம். அதே போன்று ருக்குவுக்கு போறோம். ருக்குல கேட்கப்படுற துஆக்கள் உண்டுதான், சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹான ரப்பில் அதீம் மாதிரி பாவ மன்னிப்பு தேடுகின்ற ஒரு துஆக்கள் உண்டு. சுஜூத்ல இருந்து இருந்தா என்ன சொல்றோம்? ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி அப்படி என்று தொடர்ந்து சொல்றது, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம், இப்படி என்ன செய்றோம்? துஆக்களை கேட்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுகிறோம். சலாம் கொடுத்து முடிஞ்சோடனே என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவம் செஞ்சா தான் அடுத்து தௌபா செய்யணும்டா, தொழுக பாவம் ஆகிரும். ஏன் சலாம் கொடுத்தோன்னு என்ன செய்யறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெரும் பாவத்தை செஞ்சுட்டு என்ன அர்த்தம்? அதுல தொழுது முடிஞ்சோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றோமே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா, பாவ மன்னிப்பு என்றது தொழுது முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்லுகிறோம் என்றால் அதனது அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எல்லா விஷயத்துல ஒரு மூமினுக்கு இருக்கணும். ஒரு பாவத்தை செய்தால் தௌபா செய்வது ஒன்று. இப்ப நான் சொன்னது முக்கியமான விஷயம், பாவ மன்னிப்பையே இஸ்லாம் வாழ்க்கையாக்கி இருக்கிறது. காலை துவா ஓதுறோம். காலை துவால என்ன வருது? பாவ மன்னிப்பு தேடுதல் வருதா இல்லையா? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت. அப்படி என்ற செய்தி அதுல பாவ மன்னிப்பு பத்தி வருது. அது பின்னாடி அவங்களுக்கு வழங்கப்படுத்து. அதே போல மாலை நேரத்தில் அதே துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துவாவை ஓதி யார் மாலை நேரத்துக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். யார் மாலை நேரத்தில் ஓதி சுபஹ் நேரத்துக்குள்ள மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வாரு?
சொர்க்கம் நுழைவாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எந்த ஹதீஸிலேயாவது சொர்க்கம் நுழைவாருன்னு ஒரு செய்தி வந்தா நீங்க எப்படி வழங்கணும் என்றால், நன்மைகள் எல்லாம் செய்து மார்க்கத்தில் சரியாக இருந்து இந்த அவர் வேலையை செஞ்சார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பு அதிகம் அர்த்தம். அப்படித்தான் வழங்கணும். சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். தொழுகையை விட்டு, நோன்பை விட்டு, ஜக்காத்தை விட்டு, ஹஜ்ஜை விட்டு, எல்லா மகா பாதகங்களையும் செஞ்சுட்டு காலையில் அல்லாஹ் மன் தரப்பி சொன்னா சொர்க்கம் போன்ற அர்த்தம் இல்லை. அது அர்த்தம் நம்ம அன்றாட எல்லா அமல்களையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம அன்த ரப்பி என்ற துவாவை ஓதி மாலை நேரத்துக்குள்ள மரணிச்சார் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகம். அதுக்கு ஒரு அடையாளம் ஏன்னா அவர் காலையில் அல்லாஹும்ம அன்த ரப்பி சொன்னார், வாழ்க்கை சரியாக இருக்குது. அப்ப அன்றாட நம்ம பாவ மன்னிப்பு தேடுகின்ற வளமை அடிக்கடி உருவாக வேண்டும். இருக்கிறான்னு நம்ம பார்த்துக்கோங்க. இறைவனிடத்தில் இப்படி பாவ மன்னிப்பு தேடுகின்ற வளமை எங்களிடத்தில் இருக்கிறதான்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிறையவே குறைவு என்று சொல்லலாம். நிறையவே குறைவு என்று சொல்லலாம். அன்றாடம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற வளமை நம்மிடத்தில் இல்லை. இது ஒரு முக்கியமாக நான் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம். அன்றாடம் எங்களிடத்தில் பாவ மன்னிப்பு என்பது நிறையவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது என்ன, சில கேள்விகள் இந்த பாவ மன்னிப்புல இருக்குது. அல்லாஹு தஆலா என்னையும் மன்னிப்பானா? பாவ மன்னிப்பு விஷயத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், அல்லாஹு தஆலா என்னையும் மன்னிப்பானா என்பது சிலர் கேள்வியில் உண்டு. பல காரணங்களால. ஒன்று, 20, 30, 40 வருடங்களாக தன்னை அழிக்கக்கூடிய பாவங்களை நிறையவே செஞ்சிருப்பார். இப்ப அல்லாஹு தஆலா மன்னிப்பு தேடினா என்னை மன்னிப்பானா என்ற ஒரு சந்தேகம் என்ன செய்யும், நிறைய பேருக்கு இருக்குது. அல்லாஹு தஆலா இவ்வளவு பல முறை எனக்கு சொல்லப்பட்டும் தெரிந்திருந்தும் தொடர்ந்து இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேனே, அல்லாஹு தஆலா மன்னிப்பானா? இதே கேள்வி மதீனத்து காவிர்களுக்கும் உருவானது. இதே கேள்வி மதீனத்து காவிர்களுக்கு உருவானது. அல்லாஹு தஆலா ஏண்டா அவ்வளவு கொலை, முஸ்லிம்களோட யுத்தம் செஞ்சு வெட்டி இதெல்லாம் நடந்தது. அப்ப இந்த அதாவது மக்கா மதீனாவுடைய காவிர்களுக்கு உருவானது. அப்ப இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். எப்படி வசனம் தெரியுமா? முஃமின்கள் என்று சொல்லாம, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட, வீண் விரயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, எனது அடியார்களே என்று பாவிகளை அழைக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் இது. அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தெரியுமா? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், ஒரு பொழுதும் நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையில், இரக்கத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தில், அல்லாஹ்வுடைய கருணையில், ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று அல்லாஹ் என்னது, அதாவது அடியார்களை தூண்டி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் மன்னிக்க கூடியவன். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு, உங்கள் இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. இதுல என்ன சொல்லுது? வமை, அதாவது லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், இறைவனுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், இறைவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். இந்த புருவமெல்லாம் அப்படியே பழுத்து போய், அப்படியே ஒரு பக்கம் சாய்ந்து, முடிகள் எல்லாம் பழுத்து போய் தள்ளாடுகின்ற வயதிலே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். அப்படின்னா இத்து போன காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் சிறு வயது காலம் முதல் இப்பொழுது என்னை காண்றீங்களே, இந்த நிலைமை வரைக்கும் நான் எந்த பாவங்களையும் விடாமல் செய்திருக்கிறேன். லம் அத்ருக்கு ஃபீஹி ஹாஜதம் வலா தாஜா, சிறிது பெரிது என்று எதையும் நான் என்ன செய்யவில்லை, விட்டுவிடவில்லை. அத்தனை பாவங்களையும் நான் செய்திருக்கிறேன் இன்றைய காலம் வரும் வரைக்கும். ஃபஹல் யக்ஃபிருல்லாஹு லி, அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஃபஹல் அஸ்லம்த, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று சொன்னார்கள். அப்போ அவர் சொல்றார், அம்மா அன ஃபஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், என்னை பொறுத்த வரைக்கும் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லக்கூடியவன், முஸ்லிம் அப்படி என்று ரசூல் சார். அதாவது அதை மட்டும் அவர் ஏன் சொன்னார்னா மற்ற ஒன்றும் அவர் செய்யல, இதை நான் என்னது சொல்லக்கூடியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவன். அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅமலுல் கைராத் வ தத்ருக்கு ஸய்யிஆத், இதற்கு பின்னால் நல்ல விஷயங்களையே தொடர்ந்து செய்யுங்கள், பாவங்களை விட்டு விடுங்கள். நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன்,
உங்களது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்ற நான் எதிர்பார்க்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லுகிற நேரத்தில் அந்த மனிதர் சந்தோஷத்தோடு திரும்பி செல்கிறார். வா கத்ராத்தி வா ஃபஜராத்தி, நான் செய்த பாவங்களே, நான் செய்த தீமைகளே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி சென்றார். இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்லுகிறது? எவ்வளவு பெரிய காலகட்டத்தை அடைந்தாலும் கூட அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பான். இதுல நம்ம நம்பிக்கையிலிருந்து அல்ல அடுத்து கேட்க கூடாது. இதற்கு பின்னால் இந்த பாவத்தை விட்டு விடுவேன், செய்ய மாட்டேன் உறுதி இருக்கணும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை இழந்து பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது. அல்லாஹு தாலா எங்களிடத்தில் அவனுக்கு கட்டுப்பட்டு இதுக்கு பின்னால நம்ம செய்ய மாட்டேன் உறுதி அளிப்பதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். இது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இறைவனிடத்தில் நாம் இந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் என்றைக்கு என்ன செய்யக்கூடாது? பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு மனிதர் மரணிக்கின்ற நேரத்தில் தன்னுடைய குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் நான் எனது வாழ்க்கையில் பிள்ளைகளை எனது வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நான் செய்து விட்டேன். ஃபஇதா அன மித்து, அதனால் லஇன் கதிரல்லாஹு அலை, அல்லாஹ் என்னை பிடிப்பான் என்று சொன்னால் யுஅதிபன்னி லா யுஅதிபன்ன அஹத மினல் ஆலமீன், இதுக்கு அதாவது உலகத்திலேயே எவருக்கும் கொடுக்காத தண்டனை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எனக்கு தந்துருவான். அந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறேன். ஃபஇதா அன மித்து, நான் மரணித்தால் ஃபஹுதூனி, என்னை என்ன செய்ய, எடுத்து ஃபஹர்ரிகூனி, எரித்து விடுங்கள். ஃபத்ரூனி ஃபிர்ரியா, அந்த எச்சங்களை காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், என்னை பிடித்து எழுப்ப மாட்டான். காத்தாகிட்டு தானே ஒன்னும் இல்லாமல் ஆகிட்டு அப்படி என்று இவர் என்ன செய்யறாரு, பிள்ளைகள்கிட்ட சொல்றார். அவர் மரணித்தா, அதே மாதிரி பிள்ளைகள் செய்கிறார்கள். இறைவன் அவரை எழுப்புவான். ரசூலுல்லாஹ் சொன்னான், இறைவன் அவரை எழுப்புவான், எழுப்பி கேட்பான், ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி நடந்து கொண்டாய். அப்ப அந்த அடியான் உண்மையில இறைவன் எழுப்ப மாட்டான் நம்பிக்கையின் மேல் அதிலெல்லாம் செய்யல. பாவத்தில் அவர் கொண்ட அச்சம், இறைவன் என்னை தண்டிப்பான் என்ற பயம், அவர் தவறுல கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு, அப்ப இறைவன் கேட்டவுடன் அவர் சொல்லுவார், ஹஷீதுக யா ரப், இறைவனே உன்னை நான் பயந்ததனாலதான் இந்த மாதிரி ஒரு வேலை என்ன செய்தேன், நான் செய்தேன். அப்ப அல்லாஹு தாலா நீ உண்மையுரைத்தாய் என்பதன் காரணமாக நான் உன் பாவங்களை மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. இதுல வரக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில். அப்ப இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்டா, இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு இறைவன் மன்னிப்பான் என்ற தைரியத்தோடு கேட்கணும். இதற்கு பின்னால நான் செய்ய மாட்டேன் உறுதிமொழியோடு கேட்டால் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆறாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நான் ஒரு முறை இந்த பாவம் செஞ்சேன், இறைவனிடத்துல தௌபா கேட்டேன், மறுபடி செய்திருக்கிறேன், மறுபடி தௌபா கேட்டேன், இப்படி பல முறை செஞ்சுட்டேன், இப்ப மன்னிப்பானா? இது ஒரு கேள்வி நிறைய பேர். ஒரு 8 முறை செஞ்சு 9வது முறை என்ன செய்யறேன், இப்ப நான் இந்த பாவத்துக்காண்டி தௌபா செய்ய போறேன். ஏன்னா மனசு சொல்லுது 10வது முறை நீ என்ன செய்வாய், இதுல நீ இந்த வீக்ல விழுவாய் அப்படின்னு மனசு சொல்கிறது. இப்ப நான் பாவ மன்னிப்பு தேடுவதா அப்படி என்கின்ற எண்ணம் நிறைய பேர் இடத்துல என்ன செய்யுது, இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நிரந்தரமாக பாவத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது இறைவன் மன்னிப்பது கிடையாது. பாவ மன்னிப்பு தேடுகின்ற நேரத்தில் இந்த பாவத்தை விட்டு விடுவேன், நான் விட்டு விட்டேன் என்ற எண்ணம் இருந்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் திருப்பி ஒரு முறை நீ அந்த பாவத்தில் விழுந்து விட்டு திருப்பியும் அதே எண்ணத்தில் நீங்கள் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மன்னிக்க காத்திருக்கிறான். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்க நினைச்சீங்க தானே, இது ஷைத்தானும் உங்களுக்கு இடையிலான ஒரு போராட்டம். முதலாவது நீங்க பாவம் செய்றீங்க. ஷைத்தானை பொறுத்த இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானது சதிகள் என்ற ஒரு தலைப்பு நாங்கள் எடுக்க இருக்கிறோம். நீங்க ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கோணத்துல வருவான். நீங்க பாவம் செய்றீங்க, தௌபா செஞ்சிருவீங்க. பாவம் செஞ்ச உடனே உங்களோட மனசு முதல்ல அந்த பாவத்தை செஞ்ச உடனே அந்த வீரியத்தின் காரணமா போய் தௌபா செய்து அழுது கண்ணீர் வடித்து விடுவீர்கள். சைத்தான் அந்த மாதிரி நேரத்தில் கிட்ட வரமாட்டான். விளங்கிட்டா? சைத்தானுக்கு தெரியும் ஆதமுடைய மகனுடைய சந்தர்ப்பங்கள் சைத்தானுக்கு தெரியும். எப்ப இவரை நான் என்ன செய்யலாம், அணுகலாம்னு தெரியும். நீ எப்ப பெரிய வீரமா இருப்பீங்களோ, வீரியமா இருப்பீங்களோ அப்ப நெருங்க வரமாட்டான். அந்த ஒரு 2-3 நாள் நீங்க தௌபா செஞ்சு முடிஞ்ச பின்னால மறுபடி பாவத்தை அழகுபடுத்துவான், மறுபடியும் அந்த பாவத்தை தூண்டுவான். திருப்பி என்ன செய்வீங்க, ஓடி போய் விழுந்து என்ன செய்வீங்க, தௌபா செய்வீங்க, ஒதுங்கிடுவான் சைத்தான். மறுபடி கொஞ்ச நாள் அப்புறம் என்ன செய்வான், அழகுபடுத்துவான். அழகுபடுத்தி இப்படியே அழகுபடுத்தி நீங்க தௌபா செய்வீங்க வருவீங்க, தௌபா செய்வீங்க வருவீங்க, இப்படியே நடக்கும். ஒரு 8வது 9வது கட்டம் இருக்குதே, தௌபா கிட்டே சைத்தான் வருவான். எப்படி வருவான் தெரியுமா? அவன் தான் கேட்பான், அல்லாஹ் நீ என்ன கேவலமா நினைக்கிறியா, அல்லாஹ்வை கேவலமா நினைக்கிறியா, எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன், எப்படிப்பட்ட அறிவாளி,
ஒரு நாள் தௌபா செஞ்சா ஓகே, 2 முறை 3 முறை 8 முறை 10 முறை, இப்ப 11வது முறை அல்லாஹ்வை கேவலமா நினைக்கிறியா? இந்த மாதிரி அல்லாஹ் உண்டோ பாவத்தை முழுசா விட்டுட்டு வா, அல்லது பாவத்திலே அழிஞ்சு போ. இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு முதலாவது அட்வைஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன செய்யும்? சரியா தானே இந்த அட்வைஸ், பிள்ளையா இருக்குது, எவ்வளவு அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இது. அதனால இதுக்கு பிறகு தௌபா செய்யறதுல தொடர்ந்து பாவம் தான் செய்யறன்னு முடிவுக்கு வருவீங்க. அந்த முடிவுக்கு தான் வருவீங்க, பாவத்தை உடனே முடிவுக்கு வர மாட்டீங்க. அந்த அட்வைஸுக்கு பின்னால உங்களோட மனசு என்ன செய்யும்? அதான் அப்படி தௌபா செய்யக்கூடாது, செஞ்சா முழுசா விட்டுட்டு தான் தௌபா செய்யணும் என்று தான் உள்ள சொல்லும். அதோட நீங்க என்ன செய்வீங்க? முழுசா விட்டுட்டு தான் தௌபா செய்யணுமே, தௌபா விட்டுருவீங்க, பாவம் செஞ்சுட்டு தௌபா என்ன செய்வீங்க? விட்டு விடுவீர்கள், பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள். அப்ப இந்த அட்வைஸால நீங்க தௌபாவை விட்டுட்டு தொடர்ந்து பாவம் செய்யற முடிவு வந்ததென்றால் யார் அட்வைஸ் இது? நிச்சயமாக சைத்தாண்ட அட்வைஸ் தான் அது. ரெண்டு ஒரு முடிவு வரணும். அது சரி, இறைவனை நம்ம இப்படி கேவலப்படுத்தக்கூடாது, எனவே பாவத்தை விட்டு விடுவேன் முடிவுக்கு வந்தா பரவாயில்ல. இது தௌபா விட்டு விடுவேன் முடிவுக்கு வருதுல சைத்தாண்ட உபதேசம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சைத்தானுடைய உபதேசம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்கள் மிகவும் கவனிக்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்வது கிடையாது, இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது கிடையாது. ஆக இதுல நம்ம ஒரு மாற்றம் காண வேண்டும். சைத்தானை நாம் அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்ய செய்ய தௌபா செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அல்லாஹ் தஆலா உங்களோட உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அந்த பாவத்தை விட்டு நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக ஆரம்பிப்பீர்கள். நபித்தோழர்களை கூட இந்த மாதிரியான சோதனைகள் அணுகியது. மிர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோழர். இந்த மிர்சத் அல் கனவி என்ற நபித்தோழர் ஆரம்ப காலத்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால தவறான ஒரு தொடர்புல இருந்தார். ஒழுக்க ரீதியாக தவறான, அதாவது விபச்சாரம் என்ற இதுல என்ன ஜாகிலிய காலம் அப்படி இருந்தார். இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியாக மாறி நல்ல ஒரு போராளியாக ஒரு மாறி இருந்தார். ஆனா சைத்தாய்க்கிறான் தானே, 20-30 வருஷத்துக்கு பிறகு ட்ரை பண்ணுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் எத்தனை பேரை பார்த்திருப்பான், எத்தனை பேருடைய மென்டாலிட்டி அவனுக்கு தெரிந்திருக்கும். நினைச்சு பாருங்க பாப்போம், வருவான். அதனாலதான் எங்கள்ல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா 15-16 வயசுலாம் இஹ்லாஸா தௌபாவோ செஞ்சு தனிமையில இரவு நேரம் எல்லாம் தொழுதிருப்பாங்க. 18-19 வயசுல எல்லாம் இஹ்லாஸா தொழுதிருப்பாங்க, குர்ஆன் சுன்னா முறைப்படியும் தொழுதிருப்பார்கள். இவங்க நினைக்கிறாங்க இந்த அமல் ஓகே அல்லாஹ் எழுதிட்டாண்டு. ஆனா சைத்தான் அந்த அமலை ஞாபகம் வச்சுட்டு நீங்க மறந்தாலும் இதை அழிக்கிறமே பட்டியல்ல இது இருக்குதே, 18 வயசுல செஞ்ச இந்த அமல் பட்டியல்ல இருக்குது, அவனுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க மௌத்தாகும் வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால 62வது வயசுல பிடிப்பான், 63வது வயசுல பிடிப்பான். 18 வயசுல எப்படி பிடிப்பான் தெரியுமா? சின்ன ஒரு ஆர்வத்தை கொடுத்தோன்னே இவர் என்ன சொல்லுவாரு, சின்ன பிள்ளைல பார்த்து அட்வைஸ் பண்ண, நல்லா தொழுங்கடாப்பா. நாங்களாம் அந்த காலத்துல எப்படி தொழுதுன்னு தெரியுமா? தொழுகைன்னா சும்மா பின்ன தொழுகை இல்லை, 18 வயசுல சுபகு 3 மணிக்கிழமை அந்த மாதிரி தொழுகும். அந்த தொழுகையை பார்த்தா உங்களோட எல்லாம் தொழுகையே இல்லை என்றுவாரு. 63வது வயசுல அமல்லாம் போயிடும். ஏன்? மோஸ்துதி 18 வயசுல செஞ்ச அமலை 63வது வயதுல போட்டு காட்டி உடைச்சி மக்கள்கிட்ட சொன்ன உடனேயே அமல்லாம் என்ன செஞ்சிடும்? பாழாகி விடும். சைத்தான் கடைசி நிமிஷத்துலயும் ஒருத்தனை காபிராக்குவதற்கான முயற்சியை எடுத்து கொண்டிருப்பான். அதனால மிர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் கொஞ்சம் காலம் பிந்திட்டு நல்ல முறையில சாலிகான ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பத்ர் யுத்தம், உஹது யுத்தத்துல கைது செய்யப்பட்டாங்களே, இந்த உஹது யுத்தத்துல கைது செய்யப்பட்ட கைதிகளை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி இரவு நேரத்துல மக்காவுக்கு என்ன செய்யறாரு? ஒவ்வொருவரா எடுத்துக்கிட்டு போறாரு. இப்படி ஒரு நாள் இரவு நேரத்துல அந்த மக்காவுக்கு வந்த நேரம் மிர்சத் அல் கனவியோட நிழலை கண்டு, அதாவது இனாக் என்ற பெண்மணி சொல்றா, மிர்சத்தை கண்ட உடனேயே, ஏன்னா இவருக்கும் அந்த பெண்மணிக்கும் ஜாஹிலிய காலத்துல தவறான தொடர்புகள் இருந்திருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்துல மிர்சத்தை கண்ட உடனே, மிர்சத் மர்ஹபாண்டா, மிர்சதா வந்துக்கிறீங்க வாங்க என்று சொல்லி என்ன செய்யறா, இந்த மிர்சத்தை அழைக்கிறான். விபச்சாரத்துக்கான அழைப்பு. இப்ப இவருக்கு வழங்கிட்டு இனாக் என்ற பெண்மணி தான் அழைக்கிறான்னு சொல்லி நினைச்சு பாருங்க. இரவு நேரம் மதீனாட்டு மக்கா வந்திருக்கிறாரு, கைதிகளை கடத்த வந்திருக்கிறார். தன் ரகசியத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பக்கத்துல இந்த விபச்சாரத்துக்கு அழைக்கிறா. இவவை எதிர்த்து அகப்பட வேண்டியவர் கைதிகளை தூக்கிட்டு போறாரு. உடனே மிர்சத் சொல்றாரு, சைத்தா பாத்தீங்கன்னா எப்படி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு கூட என்ன செஞ்சிருவான், இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடுவான். ஆரம்பத்துல செஞ்ச எல்லா விஷயங்களும் எல்லாம் போயிடும். அப்ப அந்த நேரத்தில் மிர்சத் என்ன செய்யறார் என்று சொன்னால், இனாக் இன்னல்லாஹ கத் ஹர்ரம ஸினா, இனாக்கே அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான். உடனே அந்த பெண்மணி சத்தம் போடுறான், இந்த மிர்சத் உங்கள் கைதிகளை தூக்கி செல்ல வந்திருக்கிறார். 8-9 பேர் ரெடி ஆகி வந்துட்டாங்க.
அப்படி அந்த அந்த கஷ்டங்களோடு கஷ்டமாக கைதியையும் சுமந்து கொண்டு மிர்சத் ஓடுறார். கைதியை சுமந்து கொண்டு மிர்சத் ஓடுறாரு. கடைசியில எப்படியோ அவங்க விரட்டிட்டு வராங்க, தப்பிட்டாரு மிர்சத். ஆனால் ஷைத்தான் மக்கா டு மதீனா வரைக்கும் மிர்சாதோட வரான். மிர்சதோட மக்கா டு மதீனா வரைக்கும் வாரானதுக்கு ஆதாரத்தை பாருங்க. ஞாபகப்படுத்திக்கிட்டே வாரான். கடந்த காலங்கள் அந்தந்த இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே வாரான். மதீனாவுக்கு வந்து ஷைத்தான் வந்து மதீனாவுக்கு வந்து நல்ல ரூட் ஒன்று கொடுப்பான். ஷைத்தான் எப்படி தெரியுமா, நம்மளோட சிந்தனைக்கே பார்த்தா ரூட் ஒன்று கொடுப்பான். நல்ல தொழாம அப்படியே குந்திட்டு இருப்போம். பாங்கு சொல்லு ஒடு ஒடுக்காம இருந்து திடீர்னு தாய் என்ன செஞ்சிருவா, மகனே பாமசி கொஞ்சம் பேட்டு வாண்டுவா. நம்ம ஷைத்தான் சொல்லு தாயை கவனிப்பது எவ்வளவு முக்கியம். பாங்க சொல்லிங்க விளங்கிட்டா, தாயை கவனிப்பது எவ்வளவு முக்கியம் என்ற அட்வைஸ் சரியா பாத்தீங்கன்னா இன்னொரு அமலுக்கு சமனா தான் வரும் ஷைத்தான் டைம்ல. இது ஷைத்தானுடைய மிக முக்கியமான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி மிர்சத்தோடைய மதீனா வரைக்கும் ஷைத்தான் வாரான். அந்த கைதியை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இனாக்கை திருமணம் முடிக்கவான்னு கேட்கிறான் ரசூலுல்லாஹ்ட்ட. அன்கிஹு இனாக்கன் எப்படி வந்தா பாத்தீங்களா ஷைத்தான். இவ்வளவு மதீனால சாலிகான பெண்கள் இருக்க, மக்கால சாலிகான பெண்கள் இருக்க, அதெல்லாம் விட்டுட்டு திருமணம் ஹலாலா இல்லையா விளங்கிட்டா. எனவே திருமணத்தின் மூலம் இனாக்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஐடியாவை ஷைத்தான் போட்டான். ஆனால் அல்லாஹு தஆலா தூய்மையான முஃமின்களை தன் சட்டங்கள் மூலம் பாதுகாத்து விடுவான் ஷைத்தான சதியிலிருந்து. அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கிறார்கள். அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா. விபச்சாரம் செய்தவர்கள் ஒரு விபச்சாரியையோ ஒரு முஷ்ரிக்கையோ தான் திருமணம் முடிப்பார்கள். அதே போன்று விபச்சாரம் செய்கின்ற பெண்மணிகளை மூமின்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள். வஹுர்ரிம ذلك அலல் முஃமினீன். இது முஃமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குர்ஆன் வசனம் இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம், திருமணம் முடிக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த சரியான ரூட்டின் மூலம் ஷைத்தான் உள்ளுக்கு வர நினைச்சா, இனாக்க திருமணம் முடிச்சா மிர்சதுர வாழ்க்கை நல்லா இருக்குமா? நிச்சயமா நல்லா இருக்காது. திருமணம் என்ற ரூட்டின் மூலம் வர நினைச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஷைத்தான் நம்ம விடுபட்ட பாவங்களை ஞாபகப்படுத்தி திருப்பி அந்த பக்கம் எடுக்கத்தான் நினைப்பான். ஆனா நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன, ஷைத்தானுடைய சதிகளில் விழுவது கிடையாது, விழக்கூடாது என்பது நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து தௌபாவிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை பாவத்தை விட்டு அகற்றுவான். நிச்சயமாக பாவத்தை விட்டு நம்மளை என்ன செய்வான், அல்லாஹு தஆலா நிச்சயமாக தூரமாக்குவான். நீங்க அல்லாஹ் விரும்புறீங்க, பாவம் செய்யற மக்கள் அல்லாஹ் விரும்புறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறோம், உள்ளத்தால இஸ்லாத்தை நேசிக்கிறோம், உள்ளத்தால இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அப்படி இருக்கிற டைம்ல நீங்க தௌபாவையும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமா உங்களை மன்னிச்சு உங்களோட உள்ளத்தை தூய்மையாக்கி அந்த பாவத்தை விட்டு தூரமாக்கிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். நபி அவர்களை நுஐமான் என்ற அவர் பேர். நபி அவர்களை கடுமையாக விரும்பக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹ்வை கடுமையாக விரும்புவார். இவர் ஏழையான ஒரு மனிதர். எப்படியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நல்ல ஒரு அன்பளிப்பு. ஆனா வசதி இல்லை. இவர் கொஞ்சம் நகைச்சுவையான மனிதர். ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி நகைச்சுவைக்குள்ளாக்குவார். இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணுமே ஒரு சிந்தனையில் இருக்கிறவர் தானே, வறுமையானவர். அப்போ ஒரு இடத்துல பார்த்தா அவருக்கு விளங்குது என்னன்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் விளங்குது. இதை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கலாமே அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறார். இப்போ வியாபாரி கேட்கிறார், பணம் பின்னால வாங்கன்றார். பின்னால வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரை கூட்டிட்டு போறார் ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு. கதவை தட்டின ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கான அன்பளிப்பு என்றார். வியாபாரி பின்னால நிற்கிறார். விளங்கிட்டா, இது உங்களுக்கான அன்பளிப்பு என்று ரசூலுல்லாஹ் கையில கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சந்தோஷமா என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. திரும்பின உடனே இந்த வியாபாரி கேட்கிறாரு, என்ட பணத்தை தாங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வின் தூதரே, பணத்தை கட்டிக்கிறாங்க. விளங்கிட்டா, இது இசாபால இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பதிவு செஞ்சுக்கிறான். அல்லாஹ்வின் தூதரே, பணத்தை கட்டுங்கண்ணா. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிற, அவலம் துஹுதிலி, நீங்க எனக்கு இது அன்பளிப்பா தரலையா? அன்பளிப்பா தான் தந்தேன் அல்லாஹ்வின் தூதரே, என் கையில பணம் இல்லைன்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவும் இல்லை, என்னை வெறுக்கவும் இல்லை. நபி அவர்கள் என்ன செய்தார்கள், பணத்தை எடுத்து கையில் கொடுத்தார்கள். அவருடைய உள்ளத்தை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ், நினைச்சு பாருங்க. அவருடைய உள்ளத்தில் உள்ள இரக்கத்தை அவர் புரிந்து கொண்டார். இந்த மாதிரி நிறைய நான் ஒரு செய்திகளை இன்னொரு செய்தியை சொல்றேன் பாரு. ரசூலுல்லாஹ் பணிவுக்கான ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லிடுறேன். மிஸ்வரி இப்னு மஹ்ரமா என்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் குணத்துல ஒரு கடும் தன்மை இருந்துச்சு. பேசினா கொஞ்சம் மனசு உடைகிற மாதிரி தான் என்ன செய்வாரு, பேசுவார். அப்படி ஒரு சித்தா இயற்கையில உள்ளது. அவர் மாத்த முயற்சி செஞ்சுட்டு வராரு. ஆனா நல்ல ஒரு மனிதர். இவர் ஒரு முறை கனிமத்து அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது, லேட் ஆயிட்டு. இப்போ மகன்கிட்ட சொல்றாரு, வாங்க போ ரசூலுல்லாஹ்கிட்ட எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது, ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டு வரணும். புகார்ல வர செய்தி. ரசூலுல்லாஹ்கிட்ட வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப மிஸ்வரை பார்த்து இவர் சொல்றாரு, தந்தை மஹ்ரமா,
ரசூலாங்களை வெளியே வர சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியே வர சொல்லுங்க என்றார். அதுக்கு மகன் சொல்றாரு, உங்களுக்காக வேண்டி நான் ரசூலாங்களை வெளியே வர சொல்றதா? அல்லாஹ்வின் மீது ஆணையா நான் செய்ய மாட்டேன். உங்களுக்காக ரசூலாங்களை நான் எப்படி கூப்பிடுறது? நீங்க சலாம் சொல்லி உள்ளுக்க போங்கன்றாரு. நான் எப்படி அவரை வெளியே வர சொல்றது? மகன் சொல்றாரு. அப்ப அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? கடும் போக்குள்ளவர். அவர் சொல்றாரு, கூப்பிடு, இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, அவரு பெருமை பிடித்த மனிதர் அல்ல, சொன்னா அவர் வருவார் என்றார். இது ரசூலுல்லாஹ்களுடைய ஒரு பணிவுக்கான அடையாளம். அவ்வளவு கடும் குணம் உள்ளவர் ரசூலுல்லாஹ்களை விளங்கி வச்சுக்கிற. பாத்தீங்களா? அவர் இன்னஹு லைஸ பிஜப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருக்குரிய பொருளை கையில எடுத்துட்டே வெளியே வராரு. வந்து சொல்றாரு, இந்த உங்களுக்காக நான் நேரத்தோட ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் என்று என்ன செய்தாரு? ரசூல் ஸல்லல்லாஹுடைய கையில் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இது ஹிஜ்ரி 8-9ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். பண்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுள்ள மனிதராக இருந்தார். இப்ப இந்த மனிதர் இந்த மாதிரி அன்பளிப்பு செஞ்சாரே, இந்த மனிதர் ஒரு பெரும் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார். சாராயம் குடிப்பார். அடிக்கடி எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிக்கக்கூடியவர் அந்த புகாரில் நம்ம பார்க்கிறோம். கொண்டு வந்து வைப்பாங்க, ஹத் அடிக்கப்படும், திருப்பி போயிடுவார், திருப்பி என்ன செய்வார்? அந்த பாவத்தில் ஈடுபடுவார், திருப்பி ஹத் அடிக்கப்படும், திருப்பி பாவம். இப்படியே பலமுறை கொண்டு வந்து கொண்டு நபித்தோழர்களுக்கே வெறுப்பாயிடுச்சு. ஆனா நல்ல மனிதர், நிச்சயமா தௌபா செய்யாம இருந்திருப்பாரு, தௌபா செஞ்சிருப்பாரு. ஆனால் அவரால் முடியவில்லை. ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் வெறுப்போடு சொல்றாங்க, லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் இவரை லானத் செய்யட்டும். ஹத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார், ஹத் அடிக்கப்படுது. ஆத்திரத்துல சொல்றாரு, என்னது? லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் இவருக்கு சபிப்பானாக, அல்லாஹ் இவரை சபிப்பானாக. மா அக்ஸர மா யுதா, எத்தனை முறை கொண்டு வரப்படுறாரு. சொன்னவுடன் உடனே ஃபல்தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்ன மனிதரை நபியர்கள் பார்த்தார்கள். உமர் இப்னு கத்தாப் பார்த்து சொன்னாங்க, லா தசுப்பா, அவரை ஏச வேண்டாம். வலா தகுன் அவுன ஷைத்தானி அலா அகைக்கும், உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவரை நான் அறிந்ததெல்லாம் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே அறிந்திருக்கிறேன். இந்த மனிதரை நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே நான் அறிந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பலமுறை கொண்டு வரப்பட்டவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தௌபாவில் ஒரு போராட்டம் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் எங்களது பாவங்களை மன்னிப்பான். நாங்கள் ஒரு நாளைக்கு என்ன செய்வோம்? வெற்றி பெறுவோம் என்பதை இந்த செய்தி சொல்லுது. வலா தக்கூனு அவுன ஷைத்தானி அலா அகைக்கும், உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவர் இன்னும் என்ன செய்வாரு? தவறில் போய் விழுவார்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்கள், இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம். எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக பாவ மன்னிப்பு தேடுவதால நீங்க நினைக்க வேண்டாம் வெறும் மறுமை பிரயோஜனம் மாத்திரம்தான் என்று. பாவ மன்னிப்பு என்பது இறைவனோடு நீங்கள் செய்து கொண்ட அந்த முரண்பாடுகள், இறைவனோடு நீங்க எதிர்த்து நின்ற இடங்கள், இறைவனுக்கு முரண்பட்ட இடங்கள், கட்டுப்படாமல் நின்ற இடங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்டு சரி செய்கிறதா பாவ மன்னிப்பு. தெரியாம செஞ்சுட்டேன் அல்லாஹ், உனக்கு இதுக்கு புறம் முரண்பட மாட்டேன், உன்னோட உடன்படிக்கையை முடிச்சுக்கிறேன், அதாவது நீங்கள் விலகி கொள்கின்ற இடம். விலகினா அல்லாஹ் விரும்புவானா இல்லையா? நீங்க அல்லாஹ்வுக்கு சரணடைறீங்க, அல்லாஹ் விரும்புவான். விரும்பினதுனால உங்களது உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துவான். நிறைய விஷயங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது மக்கத்திலே உள்ள காபிர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள், வஇத் காலு அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவ் இத்தினா பிஅதாபின் அலீம். மக்காவில் ஒருவர் பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், எப்படி இந்த முகமது சொல்றதுதான் உண்மையாக இருந்தா கல்மாரிய பொழிய வச்சு அல்லது தண்டனையை தந்து எங்களை அழித்து விடு. காபிரத்து அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக துஆ கேட்கிறார். அல்லாஹ்விடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்கிறாரு. முகமது சொல்றதா உண்மையா இருந்தா கல்மாரிய பொழியவே, கல்மாரி பொழியலைன்னா முகமது சொல்றது பொய் என்று அர்த்தம். அதான் அவர் சொல்றாரு, பொழியல தானே, பொய் என்ற அர்த்தம். அதுக்காக பிரார்த்தித்தார். அல்லாஹ் வசனம் இறக்கிறான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீர் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். நீ அவர்களுக்கு மத்தியில் வாழ்கிறாயே, அதன் காரணமாக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்களாக இருந்தால் பாவங்களுக்காக அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்க தொடர்ந்து இஸ்திக்பார் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவீங்க என்று சொன்னால், அல்லாஹு தஆலா பாவங்களை காரணமாக வைத்து உங்களை தண்டனைக்குள்ள என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான். காரணம், நீங்க பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த படிவான குணத்துல இருக்கிறது முதல் பிரயோஜனம். இன்னொன்று என்ன தெரியுமா? வயுத்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா,
யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்கள் இழந்து போன அருளை அல்லாஹ் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பான். அவற்றை ஒரு சிறப்பம்சம் இருந்திருக்கும், பொருளாதாரம் இருந்திருக்கும், ஏதோ பாவத்தின் காரணமாக எல்லாம் அழிஞ்சிருக்கும். பாவ மன்னிப்பு தேடினால் அந்த அந்த சிறப்பை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பான். இது ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமா இல்லையா? நீங்க ஏதோ செஞ்ச பாவத்தின் காரணமாக ஒரு நல்ல தொழிலை இழந்து ஒரு தவறான தொழில போய் விழுந்துட்டீங்கன்னு வைங்க, அல்லது ஒரு ஒரு உலகத்திலேயே ஒரு நஷ்டமடைகிற ஒரு தொழில விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன். இந்த பாவ மன்னிப்பு தேடுதல் உங்களுக்கு அந்த பழைய அந்த சிறப்பை கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், சேர்த்து விடும் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லு. மூன்றாவது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களது இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னேன். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நீங்க அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை பொழிவிப்பான். பாவ மன்னிப்பு தேடினால், பாவ மன்னிப்பு தேடினால் உங்களுக்கு மழையை இறைவன் அனுப்புவான். அதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், எங்களுக்கு ரிஸ்கில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவோம் என்று சொன்னவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பின் மூலம் உங்களோட ரிஸ்கில் ஏற்படுற நெருக்கடிகள் இருக்க கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், நெருக்கடிகள், இவைகளை பாவ மன்னிப்பால் அல்லாஹ் என்ன செய்வான், இல்லாமலாக்குவான். பாவ மன்னிப்பு தேடுறதுனால அப்படி சைடை துறப்பான், விரிச்சு கொடுப்பான் அல்லாஹு தஆலா. அதுக்கான வசதிகளை ஏற்படுத்துவான் பாவ மன்னிப்பு தேடினா. இப்ப மறுமை பலன் ஒன்று உலக பலனும் இருக்குது. அப்ப எங்களது பொருளாதார நெருக்கடிகளுக்கு இது ஒரு காரணம். துஆவோடு சேர்த்து நாங்கள் இஸ்திக்பார் இடத்துல இருக்க வேண்டும். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வால், உங்களுக்கு நிறைய பணத்தை பொருளாதாரத்தை தருவான் இறைவன். பாவ மன்னிப்பு தேடினான், பாவ மன்னிப்பு தேடினால் உங்களுக்கு நிறைய சொத்துக்களை தருவான். வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், நிறைய குழந்தைகளை தருவான். குழந்தை பேற்றுக்கு பாவ மன்னிப்பு தேடுதல் ஒரு காரணம். விளங்கி வச்சுக்கிறோமா? அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் குழந்தைகளை தருவான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், நீங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் மழை பொழியும். அதே போல உங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை தருவான், நிறைய குழந்தைகளை தருவான். வ பனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டங்களை தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, நீர் அருவிகளை, ஆறுகளை உங்களுக்கு தருவான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த உலகத்தில் வசதி, வாய்ப்புகள், சந்தோஷம், ரிஸ்குகள், விஸ்தீர்ணம் எல்லாத்துக்கும் காரணம். என்றைக்காவது நீங்க மனதால நெருக்கடிகளை உணர்கிறீர்களா, பொருளாதார கஷ்டங்களை உணர்கிறீர்களா, தனிமையிலிருந்து இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், எனக்கு அதுக்கான விஸ்தீர்ணங்களை செய்வாயாக, பொருளாதார விஸ்தீர்ணங்களை செய்வாயாக. எனக்கு விளங்குது நான் நெருக்கடிக்குள்ள அகப்பட்டிருப்பதெல்லாம் நான் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் அகப்பட்டிருக்கிறேன். அதை நீ எனக்கு என்ன செய்வாயா? இல்ல நீ நாடினா ரிஸ்க் என்பதை நான் வீட்டில இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஏன் நான் உழைச்சாலும் எனக்கு சுருக்கமா தாராய், நான் செய்த பாவங்கள் தான் காரணம் என்று நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விஸ்தீர்ணம் உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, பாவ மன்னிப்பிலெல்லாம் தலையாய பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்ற துஆவை ஓதி பழகுங்கள். அது என்ன துஆ தெரியுமா? இறைவனோடு நீங்க செஞ்சீங்களே ஒப்பந்தம், பாவம் செய்ய மாட்டேன், அந்த ஒப்பந்தத்தை இறைவன்கிட்ட முறையிடுற மாதிரி, யா அல்லாஹ் நீ எனது இறைவன், நீதான் என்னை படைத்தவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறுவில்லை, நீ எனக்கு நிறைய அருள் செய்திருக்கிறாய், அதையெல்லாம் தான் நான் ஏற்றுக்கிறேன், நான் எதுவும் இல்லைன்னு நான் சொல்ல வரல, நீ நிறைய எனக்கு தந்திருக்கிறாய், நான் அதை இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல வரல, அதே நேரம் நான் நிறைய குறை விட்டிருக்கிறேன் உனக்கு, அந்த பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நிறைய குறை விட்டிருக்கிறேன், செய்த ஒப்பந்தத்தில் நிறைய மோசடி செய்திருக்கிறேன், அதையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ் எனது பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக, நீ மன்னிக்காது விட்டால் என்னை மன்னிப்பவர்கள் யாரும் இல்லை என்று காலையில சொல்றது மாலையில சொல்றதுதான் அந்த ஒப்பந்தம். இறைவன்ட்ட எங்கட அருளை ஏற்றுக்கொண்டு எங்கட பாவங்களை முறையிட்டு கேட்கிற துவாவா இல்லையாது. அதனால இந்த அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக் வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததௌதி, அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னோட இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கூட கட்டுப்பட்டு இருக்கிறேன், அதே நேரத்தில் நிறைய பாவமும் நான் செய்திருக்கிறேன், நீ செய்த நியமத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹுக்காக யா அல்லாஹ் எனக்காக இந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாகன்னு அந்த துவாவை கேளுங்க. அத்தஹியாத்ல பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அதிகமான துவா என்ன? பாவ மன்னிப்பு தான். அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்து வ மா அலம்து வ மா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு அன்தல் முஅഖிர் லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்தருள்வாயா, நான் முற்படுத்தியவைகள், பிற்படுத்தியவைகள், ரகசியமாக செய்தவைகள், பகிரங்கமாக செய்தவைகள், அதே நேரத்தில் நான் செய்தேன் அதை மறந்திருப்பேன், உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவைகளை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. இப்படி துவா கேட்கிறோமா? கேளுங்க. இப்படி நம்ம பிரார்த்தனை செய்வதனால் நிச்சயமாக
நம்மெல்லாம் இந்த நாட்டில இருந்து கொண்டிருப்பது அடிப்படை பிரச்சனைகள், எமது வீட்டு எமது குடும்பங்களா நினைச்சு நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு மார்க்க வாய்ப்புகளை தந்திருக்கிறான். இந்த நேரத்துல நம்ம உழைப்பு என்றதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறோம். ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். இறைவன் நாடினால் லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர தகுது பிதானன் தகுது ஹிமாசம் வ தரூஹு பிதானா. ரசூலுல்லாஹ் சொன்னார், நீங்கள் இறைவன் மீது சாட்டுகின்ற பொறுப்பு சாட்டுதல் இருக்கிறதே, அது உரிய முறையில் இருக்கும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பதை போல உணவளித்திருப்பான். எங்களோட மிஸ்டேக்கே அதுல தான் இருக்குது. நம்ம கடல் கடந்து வந்து நம்மளோட பிரச்சனை தீர்ந்துதான். நம்ம என்ன சொல்றோம், நாட்டிலிருந்து வந்தது பிரச்சனை தீர்க்க, எல்லா பிரச்சனையும் நம்மள தீர்ந்துதா? இல்ல. 2 வருஷம் வந்தவங்க 20 வருஷம் இருக்கிறான். அப்படியா இல்லையா? 2 வருஷம் வந்தவங்க 20 வருஷம் இருக்கிறான். ஏன் பிரச்சனை முடியவில்லை? அது இப்ப முடியும்? நம்ம கபருக்கு போன பிறகு முடியும். ஏன் முடிவதில்லை? அன்புள்ள சகோதரர்களே, மனசு விசாலமாகும் வரைக்கும் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்றால் அது இறைவன் கையில தான் அது இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட தவக்குல் சரியாக இல்லை. அப்படி இருந்தால் பறவைக்கு உணவளிப்பதை போல் உணவளிப்பா. பறவை என்ன செய்யுது? எனக்கு கிடைக்கும் என்று கூட்டுல இருக்கல, காலையில போகுது, உழைக்குது, தேடிட்டு வருது, கூட்டுக்கு வந்துருது. ஆனா நாளை மறுநாள் எப்படி கொடுக்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவும் இல்லை. அதுல தவக்குல் எப்படி இருக்கு தெரியுமா? நம்மளுக்கு எப்படி தெரியுமா? இன்றைக்கு உழைக்கிற டைம்ல 2 வருஷத்தை பற்றி கவலையும் கல்வில வச்சுட்டு இருக்கிறோம். 2 வருஷத்தை பத்தி கவலையை வைத்திருக்கிறோம். முறையான முறையில தவக்குல செய்யுங்க. அதே போல இஸ்திக்பார் இருக்கிறது, இஸ்திக்பார்ல முழுமையாக ஈடுபடுங்கள். இறைவன் பக்கம் நாம் நாட்டம் தெரிவித்திருந்தோம் என்று சொன்னால் இறைவன் எங்களுக்கு அத்தனையிலே விஸ்தீர்ணம் செஞ்சிருக்கும். அதை இறைவன் ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஸ்தப்தி ரிஸ்க், அது வரவில்லையே, இது வரவில்லையே, கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே, சரியாக நடக்கவில்லையே என்று அலட்டிக் கொள்ள வேண்டாம். ஃபஇன்னஹு லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கா. உங்களுக்கு எழுதப்பட்டவைகள் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ்வோட செய்தி. உங்களுக்கு எழுதப்பட்டவைகள் கிடைத்து அனுபவித்து முடிக்கும் வரைக்கும் நீங்க மரணிக்க மாட்டீர்கள். அல்லாஹ் தஆலா ஒரு டைம் வைத்திருக்கிறான், அந்த டைம்ல உங்களுக்கு அது வந்து சேரும். அதுல நீங்க அலட்ட வேண்டாம். லவ் அன்னக்கும் ஃபரர்தும் மின் ரிஸ்கில்லாஹி அல்லதி கத்தர லக்கும் கஃபிராரிக்கும் மினல் மௌத் லஅத்ரகக்கும் கமா யுத்ரிக்குமுல் மௌத். மரணத்திலிருந்து விரண்டோடுவதை போன்று ரிஸ்கிலிருந்து நீங்க விரண்டோடினாலும் மரணம் வருவதை போன்று ரிஸ்க் உங்களை வந்து வந்தடைந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, தவக்குல சரியாக வையுங்கள். இஸ்திக்பார், அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த பாவ மன்னிப்பு நம்மளுக்கு தெரியாமலேயே இறைவன் ஒவ்வொரு பாதைகளை கிளியர் பண்ணி எங்களை அனுப்பி அந்த இடத்துல சேர்ப்பதற்கு போதுமான ஒன்றாக இருக்கும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவன்கிட்ட இருந்து மன்றாடுங்கள், தனிமையில் இருந்து இறைவனிடத்தில் அழுங்கள். அந்த மாதிரி செய்கின்ற பொழுது இறைவன் இந்த உலகத்திலேயே பெற்றோர்களை விட எமக்கு இரக்கமாக இருக்கிறான். நிச்சயமாக இறைவன் எங்களது பிரச்சனைகளை அவனை தவிர வேறு யாரும் தீர்க்கப் போவதில்லை. அவன் அவகாசம் தருவதனால, காலம் பிற்போடுவதனால அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. எங்களுக்காக வேண்டித்தான் இறைவன் என்ன செய்யறான்? சில சந்தர்ப்பங்களை முற்படுத்தி பிற்படுத்தி கொண்டிருக்கிறான். எமது இஸ்திக்பார், எமது தவக்குல் அவைகளை லேசுபடுத்தும். அப்படி நல்ல இயல்பு கொண்ட முஃமின்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். இபாத் ஹுகூகுல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற பகுதியில் அல்லாஹ் தஆலா நினைச்சான்னு சொன்னா எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கலாம். மனுஷனுக்கு மனுஷன் செஞ்ச பாவத்தை மன்னிக்கலாம், மனுஷன் இறைவனுக்கு செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கலாம். ஆனா அல்லாஹ் தனக்கு ஒரு விதி எழுதி இருக்கிறான். மனிதனுக்கு மனிதர்கள் செய்த பாவங்களை அவர்கள் மன்னிக்கும் வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். முதலாவது விதியை புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு மன்னிக்க இயலாதல்ல. யாருக்கும் யார் செஞ்ச பாவங்களே அல்லாஹ் விரும்பினா என்ன செய்வான்? மன்னிப்பான். ஏண்டா சிலவங்க அந்த லெவலுக்கு போய் எப்படி மன்னிப்பான்னு கேட்டீங்களா? ஏன் காபிர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறானா இல்லையா? அவன் கொலை செஞ்சுக்குமானா? கொலை செஞ்சிருப்பான். விலகிட்டா மற்றவனுக்கு கொள்ளையடிச்சிருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். இஸ்லாத்துக்கு வர டைம்ல அல்லாஹ் எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடறான்? மன்னித்து விடுகிறான். அஸ்லம் தஆலாமா சலஃபல கமினல் கைர், கைர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் அவரை ஏற்றுக்கிறது. இஸ்லாமிய காலம் அல்லாத காலத்துல பெரும் பெரும் அநியாயங்களை செஞ்சு பெரும் பெரும் கொலைகளை செஞ்சுட்டு என்ன செஞ்சிருப்பான்? இஸ்லாத்துக்கு வந்திருப்பான். டோட்டலா அல்லாஹ் மன்னிக்கிறானா இல்லையா? அதுக்கு ஒரு நீதி இறைவன் வைத்திருக்கிறானா இல்லையா? இறைவன் விரும்பினால் எல்லாருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கலாம். ஆனா இறைவன் ஒரு விதியை எழுதியிருக்கிறான். இஸ்லாம் என்று வந்த பின்னால, ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் முஃமின்களுக்கு, அதாவது பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயத்தை அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். அதனால தௌபா செய்கின்றவர்கள், இஸ்திக்பார் செய்கின்றவர்கள் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தா ஒரு விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் நம்ம இறைவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கிறது. கடன் வாங்கி இருந்தா அவர் மன்னிச்சா தான் இறைவன் என்ன செய்வான்?
மன்னிப்பான். இதுல நம்ம கவனமாக இருக்கும். பிறருக்குரிய அநியாயங்கள் விஷயம், ஏன்னா இறைவன் விஷயத்தை மன்னிச்சிருவான். மக்களோட நடக்கிற விஷயங்களை மக்கள் மன்னித்தாதான் இறைவன் என்ன செய்வான், மன்னிப்பான். இயன்ற அளவுக்கு பிறருக்கு அநியாயம் செய்வதிலிருந்து கவனமா இருக்கும். அதான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதே நேரம் ஒரு சகோதரன் வந்து மன்னிப்பு கேட்டு விட்டாண்டால் மற்ற சகோதரர் என்ன செய்யணும், மன்னிச்சிடணும். மன்னிப்பு கேட்டால் அவர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை செய்வாரே, உங்களுக்கு நான் அப்படி அநியாயம் செஞ்சுக்கிறேன், அதுக்குரிய ஈடு கட்டி விடுகிறேன் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டால் என்ன செய்யணும், நீங்க மன்னிக்கணும். 50 லட்சத்தை களவெடுத்து போட்டு வெறுமனே மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மனசு வராது. 50 லட்சத்தை தராம 50 லட்சத்தை களவெடுத்துட்டு போறான், மன்னித்து விடுங்கள். ஒரு சகோதரன் மன்னிக்கிற மிக முக்கியமான சரியா வருமா, இது சரியா வராது. அவருக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட்டை தாரடுறேன், எப்படியாவது உங்களுக்கு என்ன செய்யறேன், இந்த 50 லட்சத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியா கட்டி விடுகிறேன் என்று மன்னிப்பு கேட்கிறான். என்ன செய்யணும், மன்னிக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வீடு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவினர், அண்டை வீட்டார், 3 சொந்தம் வணங்கிட்டா, 3 உறவுகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்தவருக்கு செலவழிச்சு வரார். 4வது அவர் வரமேல இருக்கிறதுனால மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செலவழிச்சுட்டு வரார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமான அவதூறு பரவுகிறது. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அதை நம்பி பரத்துகிறார். மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்பிறாரு, 4 பேர்ட்ட சொல்லிடுறாரு. இருக்கும் மனவாக்கில் என்ன செய்யறாரு, மக்களிடத்தில் பேசி விடுகிறார். அவரா பரத்தல, பரத்தின செய்தியை நம்பி பரத்தி விடுகிறார். மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை பரத்துற அபூபக்கர் அவனுக்கு தெரியுது, ஆனா எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த நபித்தோழரோட தனிமையில வந்தது, லேட் ஆகியது, விளங்கிட்டா. அதெல்லாம் காரணம் அந்த சமுதாயத்தில் நிக்குதா இல்லையா, அதனால என்ன செய்து அது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக மாறி மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் பின் சாபித், ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபித்தோழர்கள் இந்த குற்றச்சாட்டு என்ன செய்யறாங்க, அகப்பட்டு விடுகிறார்கள். என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த அவதூறு செய்தி இந்த மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது, பரவுகிறது. மிஸ்தஹ் ரலியல்லாஹு காரணமாகிறாங்க, அபூபக்கர் எல்லாம் கடும் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் வடிச்சு அழுகிறாங்களே, கண்ணீர் வடித்து அழுது 1 மாத காலங்களுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தூய்மையான பெண்மணி என்ற வசனம் அவரை சுத்தப்படுத்தி இறங்குது. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான ஆத்திரம் வருது. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுக்கெல்லாம் குற்ற தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அபூபக்கர் கடுமையான ஆத்திரத்தோடு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹ், இதுக்கு பின்னால மிஸ்தஹ்க்கு 1 சதமும் செலவழிக்க மாட்டேன், 1 கூட செலவழிக்க மாட்டேன். ஏன், அண்டை வீட்டார், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அதே நேரத்தில் உறவுக்காரர், நான் இவர் வேற செலவழிச்சிட்டு வராரு, இதுக்கு மத்தியில் அவர் ஒரு பரத்தின ஆத்திரம் வருமா இல்லையா, சத்தியம் பண்ணிட்டார். உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கினார், வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸா, உங்களில் வசதியுடையவர்கள், சிறப்புடையவர்கள், கஷ்டப்படுகின்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, உறவுக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம், கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம், மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள். அலா துஹிப்பூன யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையான்னு அல்லாஹ் கேட்டான். அந்த வசனம் இறங்கின உடனேயே தன் சொந்த ஆத்திரங்களை எல்லாம் மறந்து அபூபக்கர் என்ன சொன்னா தெரியுமா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் என்று சத்தியம் பண்ண அபூபக்கர் சத்தியம் பண்ணி விட்டு மரணிக்கும் வரைக்கும் செலவழிச்சார், மரணிக்கும் வரைக்கும் செலவழித்தார். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, மன்னிப்பு கேட்டா மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். காரணம், நாம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோமா இல்லையா, அல்லாஹ் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா, நம்ம அநியாயம் செய்யறோமா இல்லையா, அல்லாஹ் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா, அதை நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு பண்பும் நம்மிடத்திலே உருவாக வேண்டும். எப்படி நாம் இவரை குற்றம் பிடிச்சிக்கிறோமோ எங்களை குற்றம் பிடிக்கவும் 4 பேர் என்ன செய்வான், இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா மன்னிக்காமல் ஒரு பொழுது மன்னிப்பதில்லை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவனமா நடந்தாங்கன்னா, ஒரு முகீரத் இப்னு ஷுபான்ற ஒரு நபித்தோட அவருக்கு ஒரு அநியாயம் நடந்தது. அநியாயம் நடந்ததுனால என்ன செய்யறாருண்டா, ஒரு 13-14 பேரோட போனார் ஒரு மன்னர். அந்த மன்னர் கிஃப்ட் கொடுத்திருந்தார். இவரு கொஞ்சம் குறைவா கிடைச்சதுனால அந்த 2 பேரை கொண்டுட்டு சொத்தனை தூக்கிட்டு வந்துட்டார். முகீரத் இப்னு ஷுபா இஸ்லாத்துக்கு வெளியிக்கிற காலம் தூக்கிட்டு நேர மதீனாவுக்கு வந்துட்டாரு. மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டார். எடுத்துட்டு முஸ்லீம்ல வர செய்தி எடுத்துக்கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டார். செய்தி பரவித்தானே இருக்குது. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல், இஸ்லாத்தை நான் உங்கள்கிட்ட அங்கீகரிக்கிறேன். அம்மல் மால், சொத்து, ஃபலைஸ மின்னி பிஷைஇன், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அது அநியாயமே தான். ஏன்னா அவர் காபிராரி கூட செஞ்சாரு, ஆனால் அதோட வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சார் பாத்தீங்களா. அதனால ரசூலுல்லாஹ் இஸ்லாம் அநியாயத்துக்கு துணை போகின்ற மார்க்கம் அல்ல என்றதை என்ன செஞ்சாங்க, அந்த அம்மல் மால் ஃபஅக்பல், சொத்து அது எடுத்துக்கொள்கிறேன், மத்தது இல்லை. இதத்தான்
அந்த அந்த அநியாயத்தின் காரணமாக உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி என்றவர் கடைசி காலம் வரைக்கும் என்ன செஞ்சாரு, அதை கடன் கட்டிக்கிட்டு அவர் தான் குடும்பத்தாரர், கடன் கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஹுதைபியா உடன்படிக்கையில வச்சு உர்வத் இப்னு மஸ்ஊத் காபிர்கள்ட்ட சார்பா பேச வராரு ரசூலுல்லாஹ்கிட்ட. அப்ப கிரீடம் அணிஞ்சு கட்டிக்கிறார் முகீரத் இப்னு ஷுபா. அப்ப உர்வத் இப்னு மஸ்ஊத் வந்து காபிர் ஆகிறாரு. ரசூலுல்லாஹ் தாடியை பிடிச்சு தான் பேசுறாரு. பிடிக்க வரக்கிற நேரத்துல என்ன செய்யறாரு, இவரு தட்டி விடுறாரு, முகீரத் இப்னு ஷுபா தட்டி விடுறாரு. உடனே கிரீடம் அணிஞ்சுக்கிறாரு, அவரு கேடை இந்த கவர் பண்ணிக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்கிறாரு, தட்டி விடுறவர் இவர்தான் முகீராண்டு. உடனே என்ன சொல்ற உருவா சொன்னார் தெரியுமா, ஐ ஹுதர் மோசடிக்காரனே இங்கே நிக்கிறாய் அப்படின்னு கேட்டார் உர்வத் இப்னு மஸ்ஊத். அவர் சொந்தக்கார், சாச்சர மகன் அவர். ஐ ஹுதர் இங்கே நிக்கிறான், அந்த மோசடி தான் ஹுதைபியா உடன்படிக்கையில வரும் புகாரில. அப்ப அந்த என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கல. ஏன்னா அடியார்களுக்கு அடியார் பாவம் செய்கிற விஷயத்துல மிகவும் கவனமாக இல்லங்கள், அசைய முடியாது. அல்லாஹ் தஆலா இவர்களை மன்னிக்காமல் மறுமையில் என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது. இன்று அடுத்தவர் செய்யற பாவங்களே மிகப்பெரிய பாவம் என்ன சொல்லுங்க பாவம், அவதூறு, அபாண்டம். இதுதான் இன்றைக்கு செய்யக்கூடிய பாவங்களே உச்சகட்ட அநியாயமிக்க பாவம். ரெண்டாவதான் பொருளாதாரம். முதல் விஷயம் விசாரிக்காம என்ன நடந்துன்னு தெரியாம அவனோட மானம் மரியாதை ரெஸ்பெக்ட் கௌரவம் எல்லாமே தூளாகிற அளவுக்கு என்ன செய்யறது, செய்திகளை பரத்தி விடுவது. அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையுடைய விசாரணை இருக்குதானே, அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் பகிரங்கமாக நடக்கக்கூடிய ஒரு விசாரணை. பகிரங்கமா எல்லாருக்கும் வழங்கும், என்ன பேசினாலும் வழங்கும். கூட சின்ன பாவம் பெரிய பாவம், மறைச்சது மறைக்காதது, நீங்க தௌபா செஞ்ச பாவம் அதுவும் அங்க வெளியே வரும். அல்லாஹ் தௌபா செஞ்சது அங்கதான் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பின்னாலதான் தௌபா செஞ்சு முடிச்சிட்டீங்களே, அது கூட மறுமையில தெரிய வரும் இடத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அது கூட மறுமையில தெரிய வரும் இடத்தை மறந்துடக்கூடாது. அதே போல நம்மளோட இருந்தவங்க மட்டுமல்ல, இல்லாதவங்க எல்லாரும், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எல்லா மனிதரும் அந்த பாவத்தை பார்க்க போறாங்க. முதல் வரியில் உள்ளவனுக்கு விசாரணை எப்படி வழங்குமோ அதே மாதிரி கடைசி வரியில் உள்ளவனுக்கும் வழங்கும். எவ்வளவு அகோரமா இருக்கு அந்த விசாரணை. இந்த நேரத்தில் பகிரங்கமாக இந்த விசாரணை நடக்கிற நேரத்தில் ஒரு சிலரை அல்லாஹு தாலா திரை போட்டு விசாரிப்பான். திரைக்கு பின்னால் எடுத்துருவான். என்ன விசாரிச்சாலும் விளங்காது, என்ன கேட்டாலும் விளங்காது, எது பேசினாலும் விளங்காது. சொல்லிக்கொண்டே போவான் அல்லாஹ் தாலா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா, ஏற்றுக்கொண்டே போவோம். உடனே அல்லாஹு தாலா சொல்லுவான், உலகத்தில் இந்த பாவத்தை நான் மறைச்சு கொண்டு வந்தேன், யாருக்குமே நான் காட்டல உன்னோட பாவத்தை, இன்றைய தினமும் நான் மறைத்து விட்டேன், இன்றைய தினமும் நான் மறைத்து விட்டேன், சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன், யாரோ முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அவரது குறை அல்லாஹ் மறுமையில மறைப்பான். அதான் அந்த செய்தி. இந்த உலகத்தில் ஒரு செய்தி நம்மட காதுக்கு வந்தால் அதை மறைச்சு பொத்தி எந்த வகையில காட்டிக்கொள்ளாம அவனை சுத்தவாளியாம அவன் நிரூபிச்சுட்டு வைங்களே, பேசுனது குறை தானே நிரூபிச்சுட்டு வைங்களே, மறுமையில் எங்கட குறையல்ல திற போட்டு மறைச்சு சொர்க்கம் அனுப்பிடுவோம். உலகத்துல நம்ம செஞ்ச பார்த்து அல்லாஹ் மறைத்தான், மறுமையிலும் மறைப்பான். ஏன் மறைக்கிறான்? செய்தி காதுக்கு வந்தா கூட நம்ம என்ன செய்யணும், அவனை தூய்மையான, நம்ம வெளியே வரலையே, வெளியே வராத வரைக்கும் ஒருத்தன் தூய்மையானவனா இல்லையா, பகிரங்கமா போய் தண்டனை கொடுக்கிறதா இருந்தா உன வைத்து கொடுக்க வேண்டியதான். தண்டனையில் கூட ரசூலுல்லாஹ் மறைக்கத்தான் சொல்றான். இஸ்லாமிய ஆட்சியுடைய தண்டனையில் கூட மறைச்சிக்கங்க, அல்லாஹ்ட்ட தனியா தௌபா செய்யுங்கிறது என்ன செய்யறான் சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க விஷயமாக இருந்தாலே தெரிய, பப்ளிக்கான விமர்சனங்களாக இருந்தாலே தெரிய, மார்க்கத்தோடு உள்ள கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலே தவிர மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும், மறைப்பதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்